உண்மையாலே ஆம்பளைங்க பாவம் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது 5 மாதத்துக்கு மேலே தான் இந்த வயிறு வளர ஆரம்பிக்குது. அதுவே முடியல, சாப்பிட்டா ஜீரணமாக முடியாது, இந்த விலை எலும்புலாம் வலிக்குது, இங்கே இப்படி உட்காந்தாலே இங்கே வலி இடிக்குது, கீழே இடிக்குது. இந்த ஜென்ஸ்லாம் பல வருஷமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் மெனக்கெட்டு பல்ல கடிச்சிட்டு அதை குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர். ஆனால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்தமாரி ஒரு வயிற்றெல்லாம் வச்சுன்னு பல வருஷமாக இருக்கிறதுலாம் கின்னஸ் ரெக்கார்டே குத்தலாம். ஆனால் பொண்ணுங்களும் பாவம் தான். ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் இது போடாது, இது ஃபுல்லாக போட்டுரும் உடம்பு வெயிட்டு. அப்போ அவங்க உடம்பு வெயிட்டு மொத்தமாக குறைக்கிறதுன்றது வேற. டிப்ரெஷன் அது இதெல்லாம் பொண்ணுங்களும் பாவம், பசங்களும் பாவம். ஆனால் ஜென்ஸ் இவ்வளோ பெரிய தொப்பையை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நாங்களாவது பரவாயில்ல, இது இப்போது 10ஆம் மாதம் இப்போ டெலிவரி ஆகிடும், கொஞ்சம் கம்மியாகிடும், கண்ட்ரோல் ஆகிடும், எனக்கு நார்மலாகிடுவேன். ஆனால் உண்மையாலே நீங்களாம் பாவங்க, ஹேட்ஸ் ஆஃப். தயவு செஞ்சு குறைச்சிடுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, இது ஏன் காசில் நான் சாப்பிட்டு ஏற்றுற உடம்பு, ஏன் தொப்பை நீ ஏன் குறைக்க சொல்கிறேன்னு. இஷ்டம்தான் குறை, இல்லைன்னா வச்சுன்னு அதையே வச்சுன்னு கஷ்டப்படு, அவ்வளோதான். தேங்க்யூ, பை.